இன்று வைத்திருக்கக்கூடிய நாடகம் சந்திரன் கருவ பங்கம். சந்திரன் கருவ பங்கம் நாடகத்துல முதல்ல யாரு வராங்க? திருசங்க மகாராஜனே வருகிறார். அயோத்தி நாட்டை ஆண்டு வரக்கூடிய திருசங்க மகாராஜன் சபைக்கு வந்து கொண்டே இருக்கிறார். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நண்பா, ஆகிறாள் எங்கே நான் அமர்ந்து கொண்டிருக்கும் சபையின் முன்னிலையிலே நான் தர்பார் வந்திருக்கின்ற பொழுது நான் யார் என்று புரிந்ததா? நீங்க யாரு? உங்க பேர் என்ன? ஊர் என்ன? அப்படின்னு ஒவ்வொன்னா சொல்லுங்க சாமி. சொல்லாது விட்டால் சொட்டு போட்டவங்க வராது. நண்பா, ராஜா, கல்வியை கற்றவர்களுக்கு தெரியும், கல்வியோட அருமை. குழந்தைகளை பெற்றவர்களுக்கு தெரியும், பெற்றவர்கள் பெருமை. அதுபோல் தேவலாகத்தில் கூடினான், தேவசபை பூலாகத்திலே கூடினான், ஒரு ராஜ புண்ணிய சபை ஆகிறார். எங்க நம்ம அமர்ந்தோடு சபையின் முன்னிலையில நான் தர்பார் வந்திருக்கின்ற பொழுது நண்பா, என்ற தினத்திலே அரங்கேற்றம் செய்யப்பட்டுள்ள நாடகம் தான் அதே அவங்க சொன்ன. சரி நண்பா, சந்திரன் கருவபங்கம் சந்திராம்பாள் நாடகம் என்ற நாடகத்தை இங்கு அரங்கேற்றம் செய்யப்பட்டுள்ளது. அல்லது என் நாடகம் யாரால் அரங்கேற்றம் செய்யப்பட்டது? இந்த நாட்டு நாடு மகாநாடு, இந்த ஆண்டிபாளையம், கோம்பக்காடு, இந்த அம்மாங்கத்தை சேர்ந்த ஊர் பொதுமக்கள், இன்னும் சார்ந்தவர் குலத்திலே பிறந்த நாடார்மார்களும் மற்றுமுள்ள பொதுமக்கள் அனைவர்களும் இன்னும் வசூல் செய்து வருடம் இன்னும் வைகாசி மாசம் 1ஆம் தேதி என்று இன்னும் கருட்டம்மனுக்கு பொங்கல் வைத்து அபிஷேக பூசணித்து பொதுமக்கள் சார்பாக பொதுமக்களால் அரங்கேற்றம் செய்யப்பட்டுள்ளது. இருந்தாலும் தூண்டா மணிவிலைக்கு துளிரிட்டு அழிஞ்சாலும் இதுக்கு தூண்டுகோல் வேண்டும். இதற்கு முன்னோடியா இருந்து இன்னும் வசூல் செய்து இந்த நாடகத்தை அரங்கேற்றம் செய்யப்பட்டுள்ளவர் இன்னும் அன்பு நண்பர்கள். இந்த நாடகம் பொதுமக்களால் அரங்கேற்றம் செய்யப்பட்டது. இந்த நாடகத்தில் நான் யார், என் பெயர் என்ன, நான் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படி என்பதை அறிக்கை செய்கிறேன். ஒவ்வொன்னா ராஜாதிராஜன் ராஜமார்தாண்டன். ஏன் அவனுக்கு கொண்டாடி இல்லையா? ஏன் மார்தாண்டான்? ராஜமார்தாண்டன் நீங்க சவுண்ட் வருது. நம்மளது அப்படிதாங்க. என்ன ராஜமார்தாண்டன் ராஜ கிரீடாதிபதி இல்ல, நீங்க தான் சொன்னீங்க. ராஜ கிரீடாதிபதி மன்னாதி மன்னர் போற்றும் என்னுடைய பெயர் தான் செங்கு மகாராஜன். நான் ஆண்டு வரக்கூடிய நாடு பட்டாத ஜீவநதி வளைந்து ஓடி பயக்கூடிய மற்ற நாட்டுக்கு சமமா வழங்கப்பட்ட என்னுடைய நாடு நண்பா அயோத்தி என்று சொல்லலாம். அயோத்தி அயோத்தி நாட்டை நான் நகத்தோடு பரிபாலனை செய்து வந்தாலும் என்னை பெற்றவர் தாய் யார் தெரியுமா? மந்திரி ராஜா, இந்த அயோத்தி ஆளக்கூடிய இந்த திருச்செங்கி மகாராஜரு பெற்றெடுத்த தாய் தந்தை யார் தெரியுமா? யாரு உங்க தாய் தந்தைகள்? நண்பா, ராஜா, என்னுடைய தந்தையாரின் பெயர் கனகராஜ மன்னன். அப்போ கனகராஜன். ஆமா. அம்மா என்னுடைய தாயார் கனகவல்லி. அம்மா கனகவல்லி. கனகராஜனுக்கும் கனகவல்லிக்கும் இருந்து இந்த அயோத்தியாபுரியிலே நான் நீதி தேன்மை தவறாமல் அரசாட்சி செய்து கொண்டு வருகிறேன். அப்படி அரசாட்சி செய்து வந்தாலும் அப்படி இருந்தாலும் உங்களுக்கு திருமணமாக விட்டதா? நண்பா, ராஜா, எனக்கு கல்யாணம் நடந்தது. யாருக்கு நான் போடாடி கூட்டு ஒரு காட்டை பாக்குறோம், இது நம்ம காடான்னு கேக்குறோம். ஒரு வீட்டை பாக்குறோம், நம்ம வீடான்னு கேக்குறோம். ஆமா, எதனையும் கூட்டணி வச்சுக்கலாம். இதனை கூட்டணி அடையா தம்பி. உங்க மனைவி யாரு? அப்படி கேளு. நம்மனா உனக்கு எனக்கு 2 பேர்த்துகளை குறிக்குது. உங்கள் மனைவி யார்? நான் யாரையும் மாலையிட்டேன். யார மாலையிட்டீங்க? நண்பா, அயோத்தி ஆளக்கூடிய திருச்செங்க ராஜராகப்பட்டவன் நான் மனமுடித்த என் மனைவிதான் விசாலாதேவி.
உங்கள் மனைவியா விசாலா தேவி விசாலாவை திருமணம் செய்து உங்களுக்கு பிள்ளை பாக்கி இருக்குதா நண்பா விசாலாதேவி கல்யாணத்தை செய்து அயோத்திமா நகரத்தை அடைச்சால் செய்து வருகின்ற பொழுது எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் என் நாட்டிலே இருக்கும் குடிமக்களுக்கு குறையோ குழப்பமோ இல்லாமல் அரைச்சால் செய்து வந்தாரு. சரிங்க நண்பா ராஜா இருந்தாலும் என்னுடைய மனதிலே ஒரு மனக்குறை ஏற்பட்டு விட்டதா என்னங்க ஏற்பட்டுச்சு நண்பா என்ன குறை அதையெல்லாம் நினைத்தால் என்னுடைய இதயமலா துடிக்கின்றது என் மனமெல்லாம் எரிமலை பருவம் குமருகின்றது. ஏங்க ஒரு நாடாளு மன்னனுக்கு என்ன குறை நண்பா நான் எப்படியடா நண்பா மனவிட்டு சொல்லட்டும் என்னங்க ஆச்சு அயோத்தி மாபதி ஆண்டு வரக்கூடிய இந்த திருத்தங்க மகாராஜனா இருந்தாலும் மனைவி ஆகி விசாலாதேவி மாலையிட்ட நாள் முதலாக ஒரு மைந்தன் சுகமே இல்லையடா. குழந்தைங்களே இல்லையா? இட்ட நாள் முதலாக குழந்தை சுகமே இல்லையடா மந்திரி. எனக்காக நீ அழுகாத. இல்லையா எனக்கு தம்பி ஞாபகம் வந்துருச்சுங்க. அப்படியா? என்னாச்சு அப்படி? என்ன தம்பி? அழுவா தண்ணி எல்லாம் புத்தி வச்சு படைச்சிங்கன்னு பாரு. எல்லாமே பூராமே சேர்ந்தீங்கெல்லாம் செய்யப்பட்டவே. எப்படி சேர்ந்தீங்க பாரு. எல்லாம் செய்யப்பட்டுக்கல. விசாலாதேவி மலையிட்டு இத்தனை ஆண்டு காலமாக ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ எங்களுக்கு வாரிசு இல்ல. மகாராணி குண்டா இருப்பாங்களா ஒல்லியா இருப்பாங்களா? என்னுடைய மனைவியா சிம்பிளா ஒல்லியா தான் இருக்குதா? நீ பார்த்ததுல விசாலாதேவி அம்மா ஒல்லியா இருப்பாங்களா குண்டா இருப்பாங்களா? ஒல்லியா தார உம்மதாடியார குண்டால தின்னுபிட்டு அவன் பேரலாத கிடக்குறா. ஏப்பாட்டாடிதான் கச்சனமான உடம்புதான். சரி சரி சரி. நீ பார்த்தல தம்பி? பாத்துக்கிறேன், அம்மாவை பாத்துக்கிறேன். அதனால் ஒரு ஆண் வார்த்தையோ பெண் வார்த்தையோ குழந்தை பாக்கியமே இல்ல எனக்கு. பின்னால் இந்த அயோத்தி நாட்டை அரசாளுவதற்கு ஆண் குழந்தை இல்ல எனக்கு என்று ஒரு பெண் குழந்தையும் இல்ல. ஆனால் ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ இல்லாத காரணத்தினால் நான் இந்த நாட்டுல நான் மனவர்த்தத்தோடு இந்த அயோத்தி நாட்டை நான் பரிபாலனம் செய்து வருகிறேன். அப்படி இருந்தாலும் நண்பா எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதா இருந்தால் துஷ்டரைக்கெல்லாம் துஷ்ட பரிபாலனம் செய்யக்கூடிய 108 அவதாரங்களை படைத்த அவதார புருஷனா வழங்கும் அந்த ஹரிராமன் மகாவிஷ்ணு மாயக்கண்ணன் இருக்கிறார்ல அவரை நிறுத்து நாம துதி செய்வோம். ஓத்திரி மன்னாது நான் சொல்றது ஒருத்தர் ஓத்திரி மண் அந்த உபகாரம் பண்ணாலும் பண்ணாத பண்ணாலும் ஓத்திரி மண்ணாத பழங்க. மாயவனே ஹரிராமன்
நான் விசாலாதேவி மாலையிட்டு அயோத்தி நாட்டை ஆண்டு வருகிற பொழுது ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ உள்ள காலத்தில் மனவேதனைப்பட்டு மனவர்த்ததோடு ஆட்சி புரிந்து வருகிறேன். அப்பறந்த போதிலும் ஆளினை மேல் பள்ளி கொண்ட ஆதிநாராயணனாகிய ஹரிராமன் தார்கடலில் பள்ளி கொண்ட அந்த பரந்தாமன் மூர்த்தியை நான் துதி செய்து இருக்கிறேன். அதனால் எனக்கென்று ஏதாவது குழந்தை பாக்கி வர கொடுப்பாரோ என்னமோ தெரியவில்லை. அதனால அவரை துதி செய்திருக்கலாம். இருந்தாலும் நண்பா என்னை காத்தவருடைய அபிஷேக ஆராதனை முன்னிட்டு வைகாசி மாதம் 1ஆம் தேதி என்று பொதுமக்கள் சார்பாக வசூல் செய்து என் நாடகத்தை பொதுமக்கள் சார்பாக அரங்கேற்ற செய்திருக்கிறார். அவனால் அவருடைய கூட்டம் குலையாமல் அறுபது பேரோடி மூங்கல் போல் கலக்கலத்து இன்னும் செல்லாண்டியமணி கோபுரம் வளர மாதிரி ஊர் பொதுமக்கள் அனைவருடைய குடும்பமும் வளர வேண்டும் என்று என் ஆண்டவனை வேண்டும். அது மட்டுமல்ல இன்னும் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய இன்னும் பொதுமக்கள் அனைத்து இனத்தவர்களும் நம்முடைய நாடகத்தை சிறப்பித்து கொடுக்க வந்து அமர்ந்துள்ள அனைவருக்கும் நம்முடைய செல்லாண்டியவன் சார்பாக அனைவருக்கு நன்றி கடந்த வணக்கம். அந்த ஆதிமாயனுக்கு நான் பூஜை செய்துட்டு இருக்கிறேன். எனக்கு எப்படியாவது குழந்தை வர கொடுப்பாரு பார்க்கலாம். நாட்டிலே இருக்கும் பொழுது அதே சமயத்தில் பாடலாக சந்திரன் மனைவியாக உலகப்பட்ட அஸ்வினி சபைக்கு தருவார். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.